Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். சென்னையை சேர்ந்த அஞ்சலை என்பவர் ரயிலில் திருப்பூர் சென்றபோது ஜோலார்பேட்டையில் 2 இளைஞர்கள் அஞ்சலியின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் மாரியப்பன் மற்றும் கார்த்திக் ஆகியோர் புதுச்சேரியில் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட குற்றச் செயல்கள் பெருகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீனாட்சிபுரத்தில் மயானத்திற்கு செல்லும் சாலை சேதமடைந்து உள்ளதாகவும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விடும் நிலையில் உள்ளதாகவும், பெண்களுக்கு கழிவறை இல்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுடைய ஊரில் அடிப்படை வசதி மெயினாக தேவை எங்களுக்கு மயானக்கரை உள்ள பாதை ரொம்ப டேமேஜாக இருக்குது. இது வரைக்கும் எதுவுமே செய்யவே இல்லை. நாங்களும் பல தடவை எங்கள் தலைவர் மனு கொடுத்தாரு, சிஎம் செல் வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ ரிப்ளை தான் வருதே தவிர இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. இப்போ மழை காலம் ஆரம்பித்தாச்சு. மழை வந்துச்சுன்னா நாங்கள் பாடியை மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டு தான் போகணும். அந்தளவுக்கு உள்ள சிரமங்கள் இருக்குது. இதை கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இதன் மூலமாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அதுபோல் பெண்களுக்கு கழிப்பறையே இல்லை. எனக்கு 62 வயசாச்சு. இது வரைக்கும் பெண்களுக்கு கழிப்பறையே இல்லை. ஆண்களை பற்றி பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு கழிப்பறையே இல்லை. கடலூர் மாவட்டம் மதுராந்தக நல்லூரில் புதிதாக திறக்கப்பட்ட துணை சுகாதார நிலையத்தால் எவ்வித பயனும் இல்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். புதன்கிழமை மட்டும் செயல்படும் துணை சுகாதார நிலையத்தால் எவ்வித பயனும் இல்லை என கூறும் கிராம மக்கள் அவசர சிகிச்சை மற்றும் கூடுதல் மருத்துவ வசதிக்காக 10 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டி இருப்பதாக குற்றம் சாட்டினர். எனவே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் துணை சுகாதார நிலையத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். இந்த ஊரில் சுகாதார இது இங்கே இது மட்டும்தான் இருக்குது. எல்லாம் ஒருத்தர் போனோம், இல்லைன்னா சிதம்பரம் போனோம். மக்கள் ரொம்ப தூரமாக போகிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் இங்கே 24 மணி இந்த ஹாஸ்பிட்டல் திறக்கணுங்கிறது மக்களோட கோரிக்கை இங்கே வைக்கிறோம். அது இல்லாமல் இங்கே புதன்கிழமை மட்டும்தான் திறந்துட்டு இருக்காங்க. வரும் அதை ஒட்டி அது 1 மாதம் தான் திறக்கிறாங்க, மீதி நாளாக வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி மந்திரி திறந்து வச்சு போனதோட சரி. இப்போ இது முடியும் இது திறக்கலை, இப்படியே தான் இருக்குது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே விடியா அமைச்சர் நேரு ஆட்களின் அராஜகம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத கேபிள் துறைக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. வடக்கு சேர்பட்டியைச் சேர்ந்த ராஜாராம் என்பவரின் 74 ஏக்கர் கருவேல மரங்களை தீய சக்தி திமுக பிரமுகர் ஆண்டாள்மணி அராஜகமாக வெட்டி கடத்தினார். இதை தட்டி கேட்ட ராஜாராமை நான் நேருவின் ஆள், அவரிடம் சொல்லிவிட்டே வெட்டுகிறேன் என மிரட்டியுள்ளார். இதுகுறித்து கடந்த 1ஆம் தேதி முதல் காவல் நிலையம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் இதுவரை 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்களை வெட்டி கடத்தியுள்ளதாக ராஜாராம் சாடினார். 74 ஏக்கர் இங்கே இருக்குது. இதில் இந்த முள்ளுக்குச்சி எல்லாம் இருக்குது. அந்த இதை எங்களோட பர்மிஷன் இல்லாமல் ஆண்டாள்மணிங்கிறவர், அவர் எக்ஸ் சேர்மன் டிஎம்கேல இருக்கார், அவரும் ராமசாமிங்கிறவரும் கூட சேர்ந்து வெட்டுறாங்க. நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவர் ஆண்டாள்மணி என்ன சொல்கிறாருனாக்கா, மினிஸ்டர் KN நேரு சொல்லி தான் வெட்டுறோன்னு சொல்லி அவர் பேரை யூஸ் பண்ணிட்டு பண்ணுறாங்க. போலீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். மணப்பாறை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், டிஎஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம், எஸ்பிகிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். யாரும் இது வேறு ஆக்ஷன் எடுக்கலை. நாங்கள் 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணோம், இன்றைக்கி 24ஆம் தேதி. இது வேறு ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஈரோடு ரயில் நிலையத்தில் ரயிலில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 18 கிலோ வெள்ளி கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்தூரில் இருந்து திருவனந்தபுரம் வரை செல்லும் அகில்யா நகரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து அவசரமாக இறங்கிய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவரை பிடித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை செய்தனர். அப்போது அவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 கிலோ வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா திமுக ஆட்சியில் தங்கம், வெள்ளிக்கட்டிகள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.